அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, டோட்டலாக சபை உற்பத்தி பற்றி நான் இப்போ சொல்லலை. இந்த நாகர்கோவில் சபை, இந்த நாகர்கோவில் சபை பெருமையாய் வந்த இடம். நாங்கள் அங்கிருந்து யாக்கோபு சொன்ன மாதிரி ஒரு கையும் கோலுமாக வந்தேன். இப்போ 2 பரிவாரங்களோடு திரும்புகிறேன் என்று சொன்னார் அல்லவா. கையும் கோலுமாக பைபிளும் பேக்குமாக வந்தோம். லேலுயா வந்து இங்கே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பித்தார், சேர்க்கப்பட்டார்கள். அந்த ரூத்து சொன்ன மாதிரி மரணமே இல்லாமல் வேறொன்று பிரிக்காது. லேலுயா. அப்போ அப்படி வந்தோம். சபையை கர்த்தர் பண்ணார். நம்முடைய மக்கள் கொஞ்சம் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு நமக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆண்டவராகி தேவன் இந்த இடத்தை ஏற்கனவே காட்டியிருந்தார். நாங்கள் அங்கிருந்து புறப்படுறதுக்கு முந்தைய ஆசாரிபுரம் ரூட்டில் எனக்கு ஆலயம் கட்ட இடம் இருக்குது, அதை நான் தருவேன், அதில் ஆலயம் கட்டணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் காலம் வந்தது. கர்த்தர் அந்த இடத்தை வாங்குவதற்கு அருள் இருந்தார். பாதியை தான் வாங்க முடிஞ்சு. 44 சென்ட் இடம் இது, 20 சென்ட் தான் வாங்க முடியுது. அங்கே ஆலயம் கட்டணும். மற்றபடி உள்ள வசதிகளுக்கு இடம் இல்லை. ஒரு ஆர்பனேஜ் வச்சுருந்தோம், ஒரு ஓலை குடிசை கட்டி அதில் பிள்ளைகளை வச்சுருந்தோம். இப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் பேர் சந்திக்கப்பட்டாங்க. அவருடைய ஆதரவு, அவருடைய பிரயாசம், அவருடைய உழைப்பு, அவர்கள் நமக்கு பக்கப்பலனாக இருந்தது. எல்லாம் நான் ரொம்ப சிலர் தனித்திருந்து சிந்திப்பேன். சபையினுடைய வளர்ச்சி என்ன என்றால் மக்களுடைய தியாகம். இல்லைன்னா முடியாது. பெரிய பணக்காரங்க யார் நம்மகிட்ட இல்லை. எல்லாமே தனக்கூலி அன்றாடு வேலை செய்ய லேபர் வேலை பண்ணுகிறவங்க அதே இருக்கிறோம். அப்படி இருந்தும் சபை உதாரணத்துவமாய் தாங்க அப்படி செய்ய முடியல. உழைப்பு, கைப்பிள்ளை, வயிற்று பிள்ளை, இதோடு இங்கே வேலை செய்ய. நம்ம எவ்வளோ சொன்னோம், நீங்கள் வர வேண்டாம், நான் போகவே மாட்டேன், கடவுளுக்காக நான் ஏதாவது செய்வேன் சொல்லித்தான் இந்த வேலை ஆரம்பித்து இந்த சபை இந்த நிலைக்கு, இந்த வனாந்திரமான இடத்துல இந்த வெள்ளை வஸ்திரம் கட்டி கொண்டு எவ்வளோ பரிசுத்தவாட்டிகளும் பரிசுத்தவான்களும் கூடுகிற இடமாக மாற்றி இருக்கின்ற அடிப்படை தியாகம். அப்படினால் அது எனக்கே சிந்திக்க முடியாது. இப்போ இவ்வளோ பெரிய வேலைகள்லாம் நடந்திருக்கு பாருங்க. எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒரு சிலருடைய அல்லும் பகலும் தூங்காமல், நான் ஒன்றும் சொல்லலை, நான் இந்த கூட்டத்துக்கு ஆயத்தப்பட்டுட்டாங்க, ரூமுக்குள்ளே தான் இருக்கிறேன், வெளியே ஒன்றும் வரல. அப்படி அவைகளை கருத்தாக செய்து பிரயாசப்பட்டு இந்த ஊழியம் வளர்த்தேன். அதாவது நான் வெளியே எங்கேயோ ஊழியத்துக்கு போனால், அதாவது ரொம்ப பலகீனமாக தான் இருக்குது. இந்த 4-5 படி ஏறுறது ஒரு படியிலே கால் வச்சு தான் இறக்குவேன். அப்படி நல்லா தான் போவேன். ஆனால் அந்த கேட்டு வெளியே போனோன்னு எனக்கு வேற பலன் வந்துடும். அங்கே வந்து குஜராத்துக்கெல்லாம் போயிருக்கும்போது எத்தனையோ மாடியில் ஏறி இறங்கியிருக்கிறேன், எத்தனையோ இந்த பிளேன் அப்படி இறங்கல, எத்தனையோ பிரிட்ஜில் ஏறி இறங்கியிருக்கிறேன், என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும் பின்னணியத்தில் நம்முடையவர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள் எனக்காக ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் தான் என்ன தாங்கி. அந்த ஜெபம் தான் என்னை தாங்கி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சில காரியங்கள் எல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அவங்களே நெருக்கத்தில் இருப்பாங்க. அதாவது முக்கியமான காரியங்களை கொண்டு நம்ம சிலவிடையில் நம்ம சத்தம் போடுவோம்னு சொல்லி கொண்டு வச்சுட்டு ஒரு சீட்டு ஒன்றில் எழுதி போட்டிருப்பாங்க. இன்னாருன்னா நான் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, பரப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, அதில் தான் கண்டுபிடிக்கிறது. இப்படி அக்கறையாக இதை தாங்கி இந்த வேலை செய்ய. ஞாயிற்றுக்கிழமை காலையிலாம் 5 மணி ஜெபம் முடிச்சுட்டு சனல் வெளியே பார்ப்பேன். அங்கே பார்த்தா ஒரு பானை தூக்கிட்டு போவார், கழுவுறதுக்கு ஒருவர் தூக்கிட்டு போவார், ஒரு சாக்கை தூக்கிட்டு போவார். இதெல்லாம் பார்க்க ஒருவருக்கும் ஒன்றும் கட்டளை கிடையாது. கொஞ்சம் ஆன உடனே கொஞ்சம் பேர் வருவாங்க, காய்கறி விட்டு வருவாங்க. அதில் முன்னே அந்த ஒரு கல்யாண வீட்டுக்குரிய ஆயத்தங்கள் அங்கே செய்யணும். அவ்வளோ செய்து ரெடியாக வச்சுட்டு ஆராதனைக்கு உள்ள வந்துடுவாங்க. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவனுடைய சபை தன்னுடைய வீடாக எண்ணி அவர்கள் படுகிற பாடுகளை நான் மனதில் வச்சிருக்கேன். தாளில் ஒன்று எழுதுறது கிடையாது, இருதயத்தில் எனக்கு புற எழுத்தாக தான் இருக்கு. பரிசுத்த பவுல் நிருபத்தில் எழுதும்போது முடிக்கும்போது சொல்கிறார் அல்லவா, இன்னாரை வாழ்த்துங்கள், அவன் என் உள்ளம் போல் உள்ளவன், அவன் எனக்காக கழுத்தையும் கொடுக்க மனதாக இருந்தான், இந்த ஊழியத்தில் அவன் உங்களுடைய குடும்ப முதற்பலன்.
அவளுக்கு என்னென்னலாம் எனக்கு செய்தார்கள் என்று அவர் எழுதுகிறார் பாருங்க, பேர் போட்டு. அதே மாதிரி தான் அதே மாதிரி இங்கே எழுதி வைக்காம என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளவு உழைத்து அவ்வளவு பாடுபட்டு இந்த ஊழியம் வளர்ச்சியாகி, அதாவது நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து அது பல இடங்களுக்கு அந்த ஊழியம் கொண்டு செல்லப்பட, அங்காங்க ஊழியம் ஸ்தாபிக்கப்பட, வெளிநாடுகளில் இருக்கிற ஸ்தாபிக்கப்பட, இதெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவருக்கு நன்றி. அப்படினாலும் உங்களுக்கு நான் நல்வாழ்த்து சொல்லுகின்றேன். என்னுடைய உளமாற உள்ளத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய சரீரம் பலகீனப்பட்டதாக இருக்கலாம். நான் பலகீனமாக இருக்கும் போது பலவான் என்று என்னுடைய எண்ணத்தில் எண்ணுகிறேன். நான் பலகீனமாக இருந்தாலும் பலவான் என்று எண்ணுகிறேன். என்னை பலப்படுத்துவதற்கு என்னுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. காலத்தில் சில நாள் இங்கே நான் ரூமில் இருப்பேன், அவர் ஊழியர் மட்டும் இருப்பார். அப்போது ஒருவர் பேரை கூட சொல்லிடுறேன், அவருடைய குத்தனார் சுரேஷ் ஒரு நாள் தவறாமல் அவர் இங்கே வைக்கிறார். எனக்கு அது நான் ஒரு நாள் கேட்டேன், இல்லையா அது நான் முடிவு ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை பற்றி பேச வேண்டாம். அப்போது இதெல்லாம் காரியம். இந்த ஆலயம் அதாவது டெய்லி ஒரு ராத்திரி எல்லோரும் ஒதுங்கின பிறகு பெருக்கி துடைத்து ஒரு சின்ன லைட்டு போட்டு வைக்கணுமே கட்டளை. அதுக்கு மேலே நிறைய சொல்லியிருக்கிறாரு, நடக்கும். தேவனுக்கு மகிமை. அப்போது இங்கேருந்து நம்ம சிங்கு ஊழியர் அவர் அங்கே கோயில் வழியிலேருந்து அங்கேருந்து டெய்லி எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இந்த வேலையை ராத்திரி நான் பார்ப்பேன். நான் படுக்க உள்ள கதை அடைச்சிட்டு நான் மற்ற எனக்கு அங்கே ஜபம் பல வேலைகள் உண்டு. அப்போ காலை ஜபத்தில் பார்த்தா அவர் இருப்பார் தேவன். மற்றபடி ராத்திரி நான் அந்த படுக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு தடவை இப்படி கோயில் எட்டி பார்ப்பேன், கதவை நீக்கிட்டு. அப்போ அவருங்க இவ்வளோ பெருகிட்டு இருப்பார். இப்படி அவரவர்களுடைய கடமைகள் அப்படியே வீடியோ எடுக்கிறது அவர்களுக்கு நான் சொல்லுகிறதே இல்லை. அவர்கள் தான் என்னை என்கரேஜ் பண்ணுவார்கள். ஐயா அந்த கிறிஸ்மஸ் வருது, இந்த இது நீர் வருது, வாழ்த்தல் சொல்லணும், அப்படி இப்படி அதுக்குரிய காரியங்கள், இப்படி ஒவ்வொரு காரியமும் இங்கே செய்யப்படுகின்றது. ஊழியத்துடைய வளர்ச்சி அப்படித்தான் வளர்கின்றது, வளர்கிறது. இப்பமா தான் நடக்குது. அப்படின்னா அந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நான் ஒரு பிராஞ்சை பற்றி சொல்வதற்கு எனக்கு இப்போ நம்ம சபை வளர்ந்துட்டு இல்லையா, எல்லா பேர்களையும் சொல்லிக்க முடியாது இல்லையா. ஆனபடியினால இந்தியாவில், தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் இருக்கிற புதிய சிறையும் சபையினுடைய கர்த்தருடைய ஸ்தானாபதிகளாகிய என்னுடைய உயிர் நண்பர்களுக்காகவும் அங்கே கூடி வருகிற திருச்சபையினுடைய மக்களுக்கும் இந்த 2026 ஆண்டினுடைய காலை வேளையில் உங்களுக்கு நல்வாழ்த்தலை சொல்லிக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்களை மிகுதியாய் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலேயே நம்முடைய வேலை பல இடத்துல பரவிவிட்டது. நான் பெயர்களை சொல்வதற்கு ஏதாவது ஒன்று விட்டு போட்டால் கஷ்டம், அதனால் அதை பேர் சொல்லாமலே சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஒவ்வொரு இடங்களிலும் பல நாடுகளிலும் நம்முடைய வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா. அங்கே பல நெருக்கடிகள் மத்தியிலேயும் பல சூழல் மத்தியிலேயும் ஆராதிக்கிறார்கள். சவுதி பாஸ்டர்ங்க வந்திருக்கிறாங்க, ஆஸ்திரேலியா பாஸ்டர்ங்க வந்திருக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை. அப்படி அந்த வேலைகள் அங்கே செய்வது. இது சத்தியம், இது சபை என்றவர்கள் அறிந்தபடியினால் அது பெரிய தோற்றமுடைய இடங்கள் அல்ல, பெரிய நாகரிகமான இடத்தில் அல்ல, எங்கே உண்மை இருக்கிறது, எது பில்லர் மேலே சபையினுடைய சத்தியத்தில் நிற்குது, எது வருகைக்கு போகும் என்பதை அறிந்திருக்கிறபடியினால் அப்படி செய்கிறார்கள். ஆனபடினால் வெளிநாட்டில் இருக்கிற திருச்சபையினுடைய ஸ்தானாபதிகளுக்கும் அங்கே கூடி வருகின்ற அன்பின் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த 26வது ஆண்டினுடைய நல்வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதே வண்ணமாய் இங்கேயும் குழுமி இருக்கிற அன்பான என்னுடைய இரத்தத்தோடு ஊறி போன பிள்ளைகள் அப்படி அதாவது இருக்குது. எனக்கு எல்லாம் சில காரியங்கள் கணக்கிலே நான் தேவன் அது ரொம்ப அறிவார் அல்லவா, ஆனால் அப்படினால்தான் சொல்லுகிறார் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை நமக்கே இவ்வளவு அழுத்தமாக இருக்குமானால் கர்த்தர் எவ்வளவு அறிந்தவராக இருப்பார் பாருங்க. இந்த ஊழிய வளர்ச்சிக்காக எனக்கு பூஸ்ட், அதாவது 2 பக்கம் மோசே ஆரோனும் நின்று மோசனுடைய கருத்தை தூக்கி பிடிச்சது போல அப்படி தூக்கி பிடிக்கிறவங்க, ஆறுதல் சொல்கிறவங்க, தவறாமல் ஐயா சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க, டைமுக்கு ரெஸ்ட் எடுங்க, எனக்கு சொல்கிறதுக்கு அப்படி எல்லாம் இருக்காங்க கேட்டிங்களா. அதனால் உங்களுக்கும் தேவனுடைய ஊழியத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாடுபட்டு வருகிற உங்கள் அனைவருக்கும் இந்த 2026 ஆண்டினுடைய அதிகால வேளையில் நல்வாழ்த்துதலை சொல்லுகின்றேன். கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவன் அருளிய வாக்குத்தத்தப்படி உங்களுக்குரிய எல்லா இடத்திற்கும் உங்களுடைய காரியங்களில் வாசல் திறந்திருப்பதாக. உள்ள சுரவு சென்று மேய்ச்சலை கண்டடைந்து நீங்கள் சந்தோஷமாய் கொழுமையாக இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களை நாம் தேவ சமூகத்தில் துதியோடு ஆரம்பிக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருளிய கிருபைக்காக நன்றி. அல்லேலூயா. இந்த நாளை இந்த வருஷத்தை அழகியோடு ஆரம்பித்த அநேகர் இருப்பார்கள். ஆனால் நமக்கோ துதியின் சத்தத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலவேளை நாம் காண, நாம் தேவ சமூகத்தில் காணப்பட இங்கே நாம் ஆரம்பிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று நான் உங்களுக்கு தருகிற சிறிய ஆலோசனை, நான் இன்று உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். 10 நாளைக்கு முன்னால ஆண்டவர் என்னோடு ஒரு வார்த்தையோடு பேசினார். அதைத்தான் உங்கள் மத்தியில் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இந்த நாளில் இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாக அந்த வார்த்தை அருளப்பட்டது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாகவும் அவருடைய வார்த்தை நிமித்தமாகவும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டு பத்மி தீவில் இருக்கின்ற யோவானோடு பேசும்போது தூதனை அனுப்பி பேசினார். தேவனுக்கு மகிமை. ஆசியாவில் உள்ள 7 சபைகளிலும் உள்ள நிலவரங்களை சொன்னார் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. அவைகளை நான் உனக்கு சொல்கிறேன், அவைகளை எழுது என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதில் அதாவது 5 சபைகளுடைய குறைபாடுகள் சொல்லப்பட்டது. தேவனுக்கு மகிமை. இன்று பிலதெல்பியா சபையினுடைய பெரிய சாட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இந்த சுமர்னா சபையும் அப்படி ஒரு குற்றம் சாட்டப்படாத சபையாக மற்ற 5 சபைகளில் உள்ள குறைபாடுகளை சொல்லி சீக்கிரமாய் மனம் திரும்ப என்று சொன்னார். அது இருக்கட்டும். இப்போ இந்த பிலதெல்பியா சபையினுடைய காரியங்களை இன்று நமக்கு அறிவிக்கும்படியாக கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். தேவனுக்கு மகிமை. அது என்ன சொல்லப்பட்டது என்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு, உலகத்துக்கு அல்ல. இந்த வார்த்தைகள் சபைக்கு. ஆனபடியினால காது உள்ளவன் கேட்க வேண்டும் என்று திருவசனம் சொல்லுகின்றபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய வேதாகமத்தை திறந்து எடுத்துக்கொள்வோம் வசனங்களை. தேவனுக்கு மகிமை வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்தை நான் முதலாவது வாசிட்டு அப்புறம் சம்பவத்துக்கு வரலாம். ஆண்டவராகிய தேவன் யார் என்றால், அதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர். அவர்கிட்ட தான் திறவுகோல்கள்லாம் இருக்குது. எல்லா திறவுகோலும் அவர்கள் திறவுகோல் இல்லாதவன் ஒன்றையும் திறக்க முடியாது, பூட்டவும் முடியாது என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால அதாவது இங்கே சொல்லப்படும் போது என்ன சொல்லப்படுகிறது என்றால், மரணத்தின், அதாவது பாதாளத்தின்
திறவுகோல் உடையவர் சொல்லுகிறதாவது தேவனுக்கு மகிமை. இந்த திறவுகோல் உடையவர் இவர்தான். எல்லாவற்றுடைய திறவுகோல் இவர் திறந்தால் தான் அது நடக்கும், எல்லாம் நடக்காது. தேவனுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலும் அவர்கிட்ட தான் இருக்குது, எல்லாவற்றை தான் இருக்குது. காற்று மண்டலங்கள் மற்றும் அதாவது இயற்கையினுடைய எல்லாமே ஒரு அபவைகளுக்கு ஒரு பண்டகசாலை உண்டு. அந்த பண்டகசாலையுடைய திறவுகோலும் அவரில் தான் இருக்கிறது. ஆனபடினால இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த வார்த்தையை நாம் கவனிப்போம். திறவுகோலை உடையவர் நமது ஆண்டவர். மற்றபடி உள்ளதெல்லாம் வேறு வழியாக ஏறி சாடுகிற கள்ளரும் கொலைக்காரர்களுமாய் இருக்கிறார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவர் ஒருவர்தான் வாசலை திறக்கிறவர் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படியால் இந்த வார்த்தை என்னிடத்தில் 10 நாளைக்கு முன்னால் என்னோடு பேசினது. என்ன என்று வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 6 to 8 வரைக்குள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டிய என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எழுத வேண்டியது என்னவெனில், இந்த பிலதெல்பியா சபையினுடைய காரியங்களை ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறது. அதுபடினால இந்த பிலதெல்பியா சபை பற்றி சொல்லும்போது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமலும் என்னுடைய வசனத்தை அதாவது நீ கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுகிறேன் என்று அதில் எழுதியிருக்கிறது. 2 பாயிண்ட் நம்ம பார்க்கிறோம். அந்த பிலதெல்பியா சபைகளுக்கு கொஞ்சம் தான் பலன் இருந்தது. அந்த பலத்தோடு வாழ்க்கையில் வந்த சோதனைகள், நெருக்கங்கள், பிரயாசங்கள் இவைகளின் மத்தியிலேயும் அதாவது அவருடைய நாமத்தை மறுதலியாத ஒரு சபை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுதலிக்காதபடியினாலே, என்னுடைய திருவசனத்தை எந்த சூழலிலும் கை கொண்டபடியினாலே உனக்கு முன்னால திறந்த வாசலை வைக்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அடைபட்டிருந்த வாசல்கள் இன்று திறக்கிறது. இன்று திறக்கிறது. ஆனபடினால நம்ம எல்லோருக்கும் இந்த வசனங்கள் உரியது. இந்த சபைக்கு சொல்லுகின்றது. சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடினால அன்று பிலதெல்பியா சபைக்கு சொன்ன காரியம் இன்று நம்முடைய சபைக்கு சொல்லப்படுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. வருடத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, என திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன். நான் திறந்து விட்டால் ஒருவரும் பூட்ட முடியாது. கீ என் கையில் தான் இருக்குது. அதான் முதல்ல வாசம் இல்லை. புதிய மக்களே, அதாவது தேவனுடைய நாமத்திருத்த வாழ்க்கையில் எது ஏற்பட்டாலும் நாமத்தை மறுதலியாமல் அதில் நின்று பிடித்த உனக்கு நான் எழுதுகின்றேன். என்னுடைய எந்த சூழலில் என்னுடைய திருவசனத்தை கை கொள்ளுகிற உனக்கு நான் எழுதுகின்றேன். என்ன எழுதுகிறேன் என்றால், வாசலை திறக்கிறேன். இதுவரைக்கும் நன்மை வரவிடாதபடி, நீ விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, காண முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் இன்று திறக்கப்படுகின்றது. உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கின்றேன். ஒருவரும் எந்த சக்தி படைத்தவரும் திறக்க முடியாது, அடைக்க முடியாது. அப்படினால் அது சாத்தான் திறந்துட்டா ஒன்றும் கிடையாது. கர்த்தர் திறந்துட்டாரா அதை ஒருவனும் போட்ட முடியாது. உங்களுடைய அநேகருடைய உள்ளங்கள் இந்த வசனம் கிரியை செய்யட்டும். எல்லோருடைய இதயத்திலும் கிரியை செய்யட்டும். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட பலகீனம் இருந்தால் உடனே தூக்கி துறப்பட்டு விட்டு, எந்த சூழலிலையும் கிறிஸ்துவை மறுதலியாத சூழலே, எந்த சூழலில் கர்த்தருடைய வசனத்தை கோட்டை விட்டு விலகாத, இப்பொழுது நான் ஒன்று பண்ணிக்கொண்டு இந்த வருஷத்துக்குரிய வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பணிவிடை ஊழியத்தை செய்தார்கள். அவருடைய ஊழிய காலத்தில் எருசலேம் தேவாலயத்தினுடைய வாசலில் ஒரு பிரவிச்சப்பாணி இருந்தான். அந்த பிரவேசப்பாணி இயேசு கிறிஸ்துடைய காலத்திலே இருக்கிறான். ஆண்டவர் அந்த காலத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் அவர் அதை குணமாக்கவில்லை. காரணம், தன்னுடைய அப்போஸ்தலர்கள் சீடர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று அதை செய்யவில்லை. அவர் அங்கே இருக்கிறான்.
இவர்கள் அந்த ஆலயத்திற்கு ஜெப வேளையாகி 9 மணி நேரத்தில் அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க செல்லும் போது இவர்களை பார்த்துட அவருடைய நோக்கமெல்லாம் காசு தான். ஆனபடினால் இவர்கள் பெரிய நீள சட்டைகளை போட்டுக்கொண்டு போகிறபடினால் நிறைய வைத்திருப்பார்கள் என்று அவரை எட்டி பார்த்தான். ஏறிட்டு பார்க்கும்போது பேதுருக்கு தெரியும். பேதுரு சொன்னார், நீ பார்க்கிற பிரகாரம் வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, இருக்கிறதை தருகிறேன். அவர்கள் செய்ததுதான். உடனே இயேசுவின் நாமத்தில், அந்த நாமம், அந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடந்தான். இந்த ஒன்றுதான் அவர் செய்தது. அதனால் என்ன ஆயிற்று? யூத சபையினுடைய வளர்ச்சி குறைந்து அங்குள்ள மக்களால் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். அப்படினால யூத பெருந்தலைவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் என்ன பண்ணினார்கள்? இப்படியே அவர்களை விட்டால் நம்முடைய மதம் இல்லாமல் போய்விடும், பின்பற்றி போய்விடுவார்கள். அப்படினால் இதை தடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கூப்பிட்டு நடுவில் நிறுத்தி பயமுறுத்தணும். இந்த பயமுறுத்தல் தானே இயேசு நாமத்தை மறுதலித்து விடுகின்றது. தேவனுக்கு மகிமை. பயமுறுத்தி இந்த நாமத்தை குறித்து எள்ளளவு என்னும் பேசக்கூடாது என்று கட்டளை விதித்தார்கள். அதில் என்ன செய்தார்கள்? என்ன சொன்னார்கள்? இந்த இடத்துல இந்த சம்பவம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பல தடவை அடிக்கப்பட்டு எல்லாம் உள்ளெல்லாம் போயிருக்கிறாங்க. ஒரு தடவை சிறைச்சாலையில் இருக்கும்போது நடராத்திரி என்ன திறந்துட்டு வாசலாம் திறந்துட்டு, வாசலை திறக்கிறவர், அதாவது திறவுகாரை உடையவர் நம்மோடு இருக்கின்றார். யார் மறுதலிக்காமல், அதாவது கர்த்தருடைய அதாவது காரியத்தில் இயேசுவின் நாமத்திற்காக நிற்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் வாசலை திறப்பார். ஆனபடியினால் அது முடியவில்லை. இதை வாசிங்க பாபா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒருவர் வாசிங்க பாபா. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடி, இந்த செய்தியை ஜனங்களுக்குள்ளே பரவிடப்படாது. பரவிட எல்லாருமே வருவாங்க, யூத மதம் அழிந்து போகும். ஆனபடியினால் என்ன செய்யணும்? அவர்களை அழைத்து, அதாவது இந்த இது அதிகமாக பரவி ஜனங்களுடைய காதுகளுக்கு எட்டிராதபடி அவர்கள் முதல்ல சப்பாடி நடக்கிறாங்க, மரித்தோர் எழும்புறாங்க, கொடிய வியாதியெல்லாம் சோமாகுது என்று எண்ணி பெறக்கூடாது. அதுக்கு நான் ஒன்றை செய்வோம். வாசிங்க. இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு, உறுதியாய் சொல்லுகிறது மட்டுமல்ல, என்ன செய்யணும்? பயமுறுத்தணும். கொண்டு விடுவோம் கூட சொல்லியிருக்கலாம், கொண்டு போடுவோம், இந்த மார்க்கத்தை வழி சொல்லக்கூடாது. சொன்னால் மக்கள் உங்களை பின்பற்றி விடுவார்கள். ஆனபடியினாலே இந்த மார்க்கத்தை குறித்து எங்கே யாருக்கும் சொல்லக்கூடாது என்று பயமுறுத்தி எச்சரித்து விரட்டி விடணும் என்று அழைத்தார்கள். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று. இதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அதாவது தேவனுக்கு செவி கொடுக்கிற விட்டுட்டு உங்களுக்கு செவி கொடுக்க முடியுமா? அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம். ஏன்னா அந்த சப்பாடி நடந்தவங்க முன்னால் நிற்கிறான், சாட்சி முன்னால் நிற்கிறது. அந்த நாமத்தை சொல்லி ஜெபம் தூக்கி விட்ட உடனே எழுப்பிட்டான். குதித்தெழுந்து நடந்து துதித்து கொண்டு தேவாலயத்துக்குள்ளே அவர்களோடு உள்ளே சென்றான் என்று எழுதியிருக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்வது? சொல்லக்கூடாது, பயமுறுத்தல். அப்படி செய்தால் கொண்டு விடுவோம், சிறையில் ஆயுள் தண்டனை வைத்து விடுவோம். இப்படி செய்வோம். என்னெல்லாம் மறுதளித்தார்களா? அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதாவது இப்படிப்பட்ட இயேசுவின் நாமத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? இருக்கலாமா? என்று மறுதளிக்கவில்லை, தொடர்ந்து செய்தார்கள். தொடர்ந்து செய்தார்கள். தொடர்ந்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தது, மறுதளிக்கவே இல்லை. தேவன் அவர்களுக்கு திறந்த வாசல், அவர்களுக்கு திறந்த வாசலை வைத்திருந்தார். அவர்கள் சதுப்பறையிலே கொண்டு போட்டு சித்திரவதை செய்து கதவுகளெல்லாம் லாக் பண்ணி, பெரிய சிறைச்சாலை கதவு எப்படி போடுறான் பாருங்க, அந்த கதவு எல்லாம் லாக். இரவு வந்தது. சொல்லுகிறது மட்டுமல்ல, அவருடைய ஜெப வேலை இரவில் நடராத்திரி. அந்த நேரத்தில் அடிபட்டு உதைத்து அந்த நாமத்துக்காக அவர்கள் பட்டிருக்கிற பாடு உடம்பில் தாக்க முடியாது, உடம்பை எடுக்க முடியாது.
கையெல்லாம் விலங்கு, காலு தொழுமரத்துக்குள்ளே மாட்டியிருக்கிறது. அந்தமான் போயிருக்கும்போது அங்கே பார்த்தோம். சுதந்திரத்துக்காக போராடினவங்களை அங்கே கொண்டு போட்டு அவ்வளோ சுத்தரவதை பண்ணியிருக்காங்க அந்தமான் தீவில். அதை பார்க்க போனோம். அங்கே தொழுமரத்தை பார்த்தோம். ஒரே பெரிய மரத்தில் ஒரு சின்ன ஓட்டை. அதுக்குள்ள காலை திருக்கி உள்ள நுழைத்து விட்டுரும். அப்புறம் அசைக்க முடியாது, வெளியே எடுக்க முடியாது. தொழுமரத்தில் மாட்டி இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன தகராறு, ஒரு மனசாக வந்து விட்டாலே அன்றைக்கு குடும்ப ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை இல்லை. குடும்ப ஜெபம் இல்லை, தனி ஜெபமும் இல்லை. என்னத்தை போட்டு ஜெபம் பண்ண அந்த நாமத்தை? அன்பானவர்களே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கேளுங்க. நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்காதபடியினால் பிலதெல்பியா சபையே, நாகர்கோவில் சபையே, சபைகளே, சபைகளுக்கு எழுதுகிறதாவது காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவர் எல்லாரும் என்னுடைய நாமத்துக்காக நின்று வைராக்கியமாக மறுதலிக்காமல் இருந்தால் இந்த ஆண்டு திறக்கிறது உனக்கு வாசல். திறந்து விடுகிறேன், திறந்து விடுகின்றேன். நீ அங்கே போய் சுதந்திரி. இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக வாழ்க்கையில் அடைபட்டிருந்த கதவு திறக்கிறது, திறக்கிறது. நம்மிடத்தில் அப்படிப்பட்ட குறைபாடு இருந்தால் இந்த ஆண்டில் எந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக்கணும். ஆண்டு முடிகிறதுக்குள்ளாக சுதந்திரித்துக் கொள்ளணும். எதுல குறைபாடோ நாம் அவருடைய நாமத்தை எங்கும் எங்கும் எங்கும். அப்போ சிலர் அப்படி சொன்னார்கள், ஆண்டவருக்கு செவி, இந்த நாமத்துக்கு உரியவரை, அதாவது அவருக்கு செவி கொடுக்கணுமா அல்லது சாதாரண மனிதர்களாக உங்களுக்கு செவி கொடுக்கணுமா? எது நியாயம் சொல்லுங்க அருமையானவர்களே. நாமத்தை மறுதலியாதபடியினால் என்று இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அருமையான சகோதரர்களை கையெடுத்து கூட கும்பிடலாம். தானியேல் பிரவாதிகள், ஞானிகள், அறிவாளிகள், பட்டதாரிகள் சொல்ல முடியாததை தேவாவியை பெற்ற தேவ மனிதன் அரசனுக்கு சொன்னான் மறைபொருளை. ஆனபடினாலே அந்த தேசத்திற்கு அதிபதியாக்கப்பட்டான். அவருடைய வேண்டுதலுக்கு இணங்கி வேண்டுதல் கேட்ட ஆண்டவரிடத்தில் அவருடைய நண்பர்கள் சாதராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களையும் ஒரு பதவியில் வைக்கணும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கேட்டுக்கொண்ட பிரகாரமாக அவர்களை அந்த மாவட்டத்திற்கோ ஒரு குறிக்கப்பட்ட இலகைக்கோ அவர்கள் அதிபதியாக வைத்தார். இப்படி இருக்கிறதை அங்குள்ளவர்கள் கண்டு அடுத்த தேசத்து கைதிகளாய் கொண்டு வரப்பட்டவன் இப்படி நம்மை ஆளுகை செய்கிறாரு என்று எண்ணி ஒரு திட்டம் போட்டு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்து, ராஜாவே, நீர் ஒரு சிலையை உண்டாக்கி ஒரு மாதம் வரைக்கும் ஒருவனும் வேறு எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது, வேறு எந்த மனிதனையும் கும்பிடக்கூடாது என்று, அப்படி செய்தால் உடனே அக்கினியில் தூக்கி போட்டுறோம் என்று ஆலோசனை கொடுத்து அப்படி ஏற்பாடு ஆச்சு. பெரிய கூட்டம் எழும்பிட்டு அங்கே நிற்கிறார்கள். ஒரு அறிவிப்பு, இப்போ நாகதரம், சுன, கிண்ணறம், கீத வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும். அப்படி எல்லாரும் விழுந்து உண்மையான தேவனே அல்ல, அவரே இல்லை, இப்படி ராஜா செலுத்திருக்கிற அந்த 60 அடி உயரம், 6 அடி அகலம், பார்க்க எப்படி நிற்கும் பாருங்க. இந்த சிலையை தான் வணங்கணும். எங்கள் தேவர்களை வணங்காதவர்கள் எரிது பாருங்க, அக்கினி சூளை அதில் போடும். காதுக்கு கேட்டது, காதுக்கு கேட்டது. அப்படியே எல்லாம் முழங்கினது. முழங்கும் போது இவர்கள் வணங்கவில்லை. ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம், மறுதலிக்க மாட்டோம். ராஜாவுக்கு செய்தி போனது, இப்படி நீர் உயர்த்தி வைத்தீரே அடுத்த தேசத்தோட நாட்டில் உள்ளவனு, இப்ப பாருங்க உங்க வார்த்தையை மதிக்கவில்லையே ராஜாவே. ராஜா உடனே கூப்பிட்டார், இன்னொரு தவணை தருகிறேன், இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன். ஆனபடியினால் என்ன செய்யணும், அடுத்தபடியாக எல்லாம் கட்டிய காரணம் எல்லாவற்றையும் முழங்குவான்.
முழங்கும் போது விழுந்து நான் கும்பிட்ட, நான் வழிபடுகிற, நான் என்னுடைய தேவனை வணங்கணும், நிறுத்தின சிலையை வணங்கணும் என்று அறிவிக்கப்பட்டது. என்ன சொன்னார்கள்? தானியேல் 3:17 முதல் 20 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். தாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களை கூப்பிட்டு சொல்லியாயிற்று, சாதாரணமே நீர் என்னுடைய தேவனை வணங்காவிட்டால், நான் நிறுத்தின பொருட்களை வணங்காவிட்டால் இப்படி செய்யப்படும் என்ற போது அவர்கள் வருகிற மறு செய்தி என்ன பாருங்க. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எங்கள் தேவன் விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை. எங்கள் ஆண்டவரை மறுதலித்து இந்த அவர்களை நான் கும்பிட மாட்டேன், கும்பிட மாட்டோம், எங்கள் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம். தூக்கி போடா என்று சொன்னாங்க. தூக்கி போட மாத்திரம் இன்னும் 7 மடங்கு அக்கினி சூடாங்க. கோபத்தை அதில் காட்டுகின்றான். இன்னும் 7 மடங்கு சூடாக்குங்க என்று சொல்ல சூடாக்க. இப்போ எப்படி அங்க வர்றவங்களை பட்சிக்கிற அளவுக்கு அந்த அக்கினி கோபம் கொண்டு நிற்குது. இவ்வளவு பராக்கிரமசாலிகள் தூக்கிட்டு போயிருப்பான் பாருங்க. தூக்கிட்டு போனவங்களாம் பட்சத்து போட்டேன். ராஜாவின் கோபம். தேவ மனிதர்கள் தூக்கி அக்கினியின் மத்தியிலே போடப்பட்டார்கள். வாசல் திறந்ததா? வாசல் திறந்ததா? இந்த வருடம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாசல் திறக்கிற காலம். வாசல் திறக்கிற காலம். வாசல் திறந்து விட்டால் உள்ளே சென்று வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கலாம். உங்களுக்கு எனக்கு சபைக்கு என்ன வைத்திருக்கிறாரோ வாசல் திறக்க வரைக்கும் வாசல் பக்கம் தான் உட்கார்ந்து இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், நாமத்தை மறுதலியாதபடியினால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், எனிமே கவலைப்படாத பிரவேசம் என்று சொன்னார். வாசையை தொடர்ந்து நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது. என்ன தைரியமான வார்த்தை பாருங்க. அக்கினி சேரி நிற்கிறது, எவன் கிடைப்பார் சாப்பிடலாம் இருக்கலாம் என்று. என்ன வார்த்தை? ராஜாவாகி உமக்கு எங்கள் ஆண்டவரை பற்றி அவருடைய நாமத்தை பற்றி தெரிந்திருக்க கடவுள். நாங்கள் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் என்று அது உமக்கு இன்று தெரிய கடவுள். எங்கள் ஆண்டவர் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் அந்த நாமத்தை மறந்தளிக்க மாட்டோம். அவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லுகின்றார். அவர்களுக்கு வாசல் திறக்கிறது. சாவி கீ கையில் வைத்திருக்கிறார். எல்லா கீயும் அவர் கையில் தான் இருக்கு. அந்த கீயை தான் பேதுருக்கு கொடுத்தார். பேதுருக்கு பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன், சபையை கட்டு. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு வாசல் திறக்கிறது. இதுவரைக்கும் கர்த்தரை மறுத்து எந்த சூழலில், குடும்பத்தில், சமுதாயத்தில், ஊரில், வேலை ஸ்தலத்தில் எத்தனை எதிர்ப்புகள், மறுதளிக்க மாட்டேன். என் ஆண்டவருடைய நாமத்தை நான் மறுதளிக்க மாட்டேன் என்று நிமிர்ந்து நின்றவர்கள் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள். இந்த நாமத்தை, அந்நிய நாமத்தை விட்டு இந்த நாமத்தை தொழுது கொள்ள வந்தவர்களிடத்தில் பெற்றோர்களும் உடன்பரப்புகளும் சொன்னார்கள் ஒருவரிடத்தில். அப்படி நிறைய பேர் நம்ம இடத்துல இருக்காங்க. நீ இந்த நாமத்தை விட்டு அந்நிய நாமத்தை கும்பிட போனால், வெளிநாட்டுக்கார கடவுளை கும்பிட்டு போனால், வெளிநாட்டுக்கார கடவுளில் தேவனுக்கு மகிமை போனால் என்ன கிடைக்காது? உனக்கு என்னுடைய சொத்துல உரிமை கிடையாது. இப்ப எழுதி கொடு, அல்லது இப்போ மறுதலி என்பது செய்ய மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன் சொல்லி நான் உனக்கு இல்லை. நான் யாருக்கு செவி கொடுப்பேன்? தேவனுக்கு தான் செவி கொடுப்பேன். அந்த நாமத்தை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள். என்று அவர்களோடு அப்படிப்பட்டவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு நான் ஒரு சாட்சி தான்.
நாங்கள் 9 பேர் என்னுடைய உடன்பிறப்பு எல்லாருமே சேர்ந்து கொண்டார்கள். என்னை வழிமறித்து எங்கள் அண்ணன் ஒரு அடித்தது உண்டு. என்ன இந்த வழியில் வந்ததுனால அடித்தது உண்டு. நான் அவருக்கு ஒன்று சொல்லவில்லை. 30 வருஷம் கழித்து அவர் தேடி வந்தார். இதே தொட்டியில் அவர் ஞானசாரம் பெற்றார். அன்று 100 பேர் இதில் ஞானசாரம் பெற்றாங்க. அன்றைக்கு அவர் ஒருவராக ஞானசாரம் பெற்றார். ஆனபடியினால் இன்று கர்த்தர் சொல்லுகிறது என்ன, நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் நின்றபடியினால் திறந்த வாசல் உனக்கு வைக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு சில நாட்களாக ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது அந்நிய தேசத்திற்கு பிழைப்பதற்காக இந்த ரூத்தினுடைய மாமியார் நகோமி சென்றார்கள். அங்கே போய் தன்னுடைய பையங்கள் 2 பேருக்கு அங்கேயே கல்யாணம் முடித்தாங்க. அதில் ஒரு அம்மா மோவாபிய குடும்பம், அம்மோனியர் குடும்பம், சபிக்கப்பட்ட குடும்பம். தேவனுக்கு மகிமை. 10 தலைமுறைக்கு ஆலயத்துக்கு வரக்கூடாது, தேவசோது வரக்கூடாது, தடைப்படுத்தப்பட்டது. அங்கே இந்த மாமியார் ஆண்டவருடைய இயேசு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுத்தாள். உறுதியாய் பிடித்து கொண்டாள். இவர்தான் கடவுள், இவர்தான் முழு உலகத்துக்கும் கடவுள், இவர்தான் முழு உலகத்துக்கும் இவர்தான் கடவுள் என்பதை அவள் பதித்துக் கொண்டாள். ஒரு நாள் கணவன் இறந்தார், மாமனார் இறந்தார், குழந்தை இறந்தார், 3 ஆண்களே இறந்து போயிட்டாங்க. இந்த அம்மா இப்போ ஒரு விதவையாக வயசாகி ஊருக்கு போகிறதுக்காக, நாட்டுக்கு போவதற்காக பஞ்சம் தான் வந்தாங்க. இப்போ நாட்டில் ஆகாரம் உண்டு என்று கேள்விப்படும் போது போகிறதுக்கு புறப்பட்டேன். அப்போ இந்த ரூத் இடத்துல சொன்னாங்க, ஏம்மா நான் வயசாயிட்டு, நான் என்னோட சொந்தத்தை வாங்க வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போட்டு வருஷம் கணக்காக வெளியே வந்துட்டாங்களே. இப்போது நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போய் அந்த ஓர்வாள் அவளுடைய குழந்தை மனை தங்கச்சி அவன் போயிட்டான். இந்த அம்மா சொல்ல கேட்டு இப்போ நான் உங்களை பின்பற்றுவேன். அப்போ சொன்னாங்க, நீ ரொம்ப இளம் வயது, அப்படினால போய் அங்கே போய் உன்னுடைய ஜனங்களோடும் நீ பழைய தேவனோடும் போய் சேர்ந்துக்க முடியாது. என்ன வாக்கு கொடுக்குறாங்க பாருங்க. அது இன்றைக்கு நமக்கு ஆழமாக வேண்டும். ரூத் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் பார்க்கும்போது அங்கே அந்த ரூத் சொல்லுகிற வார்த்தை அங்கே பாருங்க. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. எங்க போயிட்டா? ஜனங்களிடத்துல போன மாத்திரம் பழைய தேவனிடத்துல போயிட்டா. நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். எந்த இடத்துல தங்குறேன் அங்கே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், ஜனம்தான் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். கடவுளுடைய நாமத்தை மறுதலிக்காத பெண் இந்த பெண், உறுதியான பெண். பெண் என்ன சொல்லுது? மரணமே தவிர இந்த ஆண்டவரை விட்டு, இந்த ஆண்டுடைய ஜனங்களை விட்டு என்னை பிரிக்காது. அவர்களுக்கு ஆண்டவர் வாசலை திறக்கிறார். வாசலை திறக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் தடையாயிருக்கிறது. பல வருஷமாக தடுக்கின்றது. வாசல் திறக்கல, பூட்டி இருக்கிறது. அந்த வாசல் திறக்கணுமானால் என்னிடத்தில் இது வேணுமே. இந்த 2 காரியம் சொன்னார் பாருங்க. அந்த பிலதெல்பியா சபையை பற்றி, நீ என்னோட நாமத்தை மறுதலிக்கல, கொஞ்சம் தான் பலன் இருந்து, பெரிய பலசாலியம் இல்லை, பெரிய காரியம் இல்லை, ரொம்ப நெருக்கம் உன்னுடைய வாழ்க்கையில். அப்படி இருந்தோம் அந்த குறைவின் மத்தியிலேயும் என்னோட நாமத்தை நீ மறுதலிக்கலையே. அப்படினால் இதோ உனக்கு திறந்த வாசலை கட்டளை. இந்த அம்மா நகமி ஆலோசனை சொன்னாங்க, நியாயமான ஆலோசனை தான். என்ன செய்வது? நான் வயசாயிட்டு, அது இள வயதுள்ள பிள்ளை. அப்படினாலே போய் உன்னோட ஜனத்தோடு பழைய கூட்டத்தோடு சேர்ந்துட்டு அந்த பழைய கடவுளை கும்பிடு போ. தெய்வத்தை போக மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய ஜனங்களுக்கு பிற்கால வாழ்க்கை என்ன என்று எனக்கு தெரிகிறது. விட மாட்டேன். ஒன்று என்னை பிரிக்காது. அது என்ன பிரிக்கும்? மரணம் தான்.
அல்லேலூயா. அதான் லாஸ்ட். தேவனுக்கு மகிமை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? அல்லேலூயா. இந்த வருடத்தின் முதல் நாள் நமக்கு தருகிற ஆலோசனை என்ன? கர்த்தர் நீண்ட நாளாக இடைபெற்றிருக்கிற வாசலை திறக்கிறார். நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லையே. ஒரு சொன்ன காரியமானாலும் தொய்ந்து குழக்கு நீ விடமாட்டாயே. ஆலயத்துக்கு வருகிறதை விட்டுவிட மாட்டாயே. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மை பார்த்து, எனக்கு 10 நாளைக்கு முன்னால் இந்த வார்த்தை கிடைச்சது. போன 4 நாளைக்கு முன்னால் ஒரு ஹாலில், அதாவது பேக் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு கொடுப்பதற்காக பார்சல்கள் நடக்கிறது. அதில் அவங்க பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதுக்காக அவர்களுக்கு அந்தந்த அளவின்படி அளந்து அவர் அங்கே ஆர்டர் போடுறார். அவர்களெல்லாம் ரெடியாகி கொண்டிருக்கிறது நான் பார்த்தேன். இந்த நாளில் கூடி வருகிற நமக்கும் திருச்செங்கோடு மக்களுக்கும் ஆண்டவர் ஏற்கனவே இந்த வருடத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய வியாகுலங்கள், நம்முடைய பெருமூச்சுகள், நம்முடைய ஜெபம், நம்முடைய காத்திருப்பு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சொல்லுகிறார், திறந்த வாசலை வைக்கிறேன், தடைகளை நீக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஊழியத்தில் திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். முதலாவது, நாம் என்னுடைய நாமத்தினை மறுதலிக்காதனால. 2வது வாசிக்கலாம், வெளிப்படுத்தல். அதே வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் மறுபடியும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆவியானவர், இந்த வார்த்தை சொல்லுவது ஆவியானவர். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பிலதெல்பியா சபைக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கிரியைகளை கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீங்கள் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். வசனத்தை கை கொண்டபடி. வசனம் முக்கியம். வசனம் முக்கியம். தூரத்திலிருந்து தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், அதாவது நிருபம், கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்றால், நான் சீக்கிரமாக அவனிடத்தில் வருவேன், வர தாமதித்தாலும் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய விதத்தை உனக்கு நான் எழுதுகிறேன். அந்த வீடு சத்தியத்துக்கு தூணம், ஆதாரமா இருக்கிறது. அந்த வீடு அதுக்கு பில்லர் என்ன? சத்தியம். சத்தியத்தின் மேல் நிற்கிறதே தேவனுடைய வீடு. மற்றபடி உள்ளதெல்லாம் நம்முடைய வீடு. இந்த மனுஷ உலகத்தில் வாழ்வது கட்டப்படுகிறது. இந்த ஒரே வீடு எதில் கட்டப்படுகிறது என்றால், வசனத்தை, சத்தியத்தை பில்லராக கொண்டு கட்டப்படுகிறது. அப்போ அந்த வீட்டில் நீ எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதே எழுதுகிறேன் என்று சொன்னார் என்று நாம் காணுகிறோம். ஆனபடியினால இப்பொழுது நாம் என்ன பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், அதாவது நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கல. 1. 2வது, என்னுடைய கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய சத்தியத்தை நீ கை கொண்டபடியினால் நான் உனக்கு வாசலை திறக்கிறேன். உன்னுடைய ஜெபம் அநேக நாட்களாக என்னிடத்திலிருந்து எட்டிக்கொண்டே இருக்கிறது. அநேக காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றாய், பதில் வரவில்லையே, கதவு பூட்டி இருக்கிறது என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயா? இந்த வருடம் 26வது ஆண்டு ஆண்டவர் வாசலை திறக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவர், மரணத்துக்குரிய திறவுகோல் உடையவர், பாதாளத்துக்குரிய திறவுகோல் உடையவர், பரலோகத்தின் திறவுகோலை உடையவர். எல்லா திறவுகோலும் அவருடைய தாய் இருக்கு. அவர் திறக்காத வரைக்கும் ஒருவர் அதற்குள்ளே போக முடியாது. அதற்கு இந்த 2 நிபந்தனைகள். புதிய எருசலேம் சபை ஏன் எதற்காக என்ற கேள்விக்கு உங்களுக்கு இதில் பதில் உண்டு. ஆனபடியினால் அருமையானவர்களே, இங்கே நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அதை தான் சொல்லுகிறோம். மக்களை பூரணப்படுத்தக்கூடிய சத்தியம் இங்கே தான். அது என்ன என்று நீங்கள் கேட்க விரும்புவீர்கள் என்றால், வருவீர்கள் என்றால்,
உங்களுக்கு சொல்லித்தரவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் அருமையானவர்களே, ஆனபடினால் நீ சத்தியத்தை கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் எதற்கு வந்தார் என்று ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அதற்கு அதை மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள். கூட்டம் என்றால் தள்ளி சகிக்க முடியாது. லட்சக்கணக்கான பேர் அவர் எங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டாலும் கூட்டம் கூட்டம் கூட்டமாக அவர். ஆண்டவருக்கு தெரியும் இவர்கள் இந்த உலக நன்மைகளுக்காக தான் என்னை பின்பற்றி வருகிறாங்க என்று தெரிந்து ஒரு நாள் சீசரிடத்தில் கேட்டார், நீங்கள் இந்த ஜனங்களெல்லாம் என்ன யார் என்று சொல்கிறாங்க, எதற்காக வந்தேன் என்று என்ன சொல்லி பேசுகின்றாங்க என்று கேட்டார். அப்போ ஆளுக்கு ஒன்று சொன்னாங்க, ரொம்ப தீர்க்க தரிசி என்று எலியா என்றும் அப்படி நல்ல மனுஷன், நல்ல ஒரு பரிசுத்தவான். நீங்கள் ஒரு பதிலும் இல்லை. பேதுரு மட்டும் எழுப்பி சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். இவன் குமாரனாகி செய்வானே, இவனுக்கு மாம்சம் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பிதா வெளிப்படுத்தியிருக்கு. அப்போ அவருடைய காரியம் என்ன? அவர் வந்த நோக்கம் மக்கள் அறியணுமே. அற்புதத்தை மட்டும் பெற்று போய்கொண்டே இருக்கின்றார்களே, அப்படி இடத்தை தேடி ஓடுகின்றார்களே என்று தன்னை யார் என்று மக்கள் அறிந்திருக்கிறார்களா? ஒரு நாள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் பிரசங்கித்தார், நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இப்படி கமிழ்ந்திருந்தே பிரசங்கம் பண்ணிட்டு நிமிர்ந்து பார்த்தார், ஒரு எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இது கடுமையான உபதேசமாக இருக்குது. நான் எதற்காக வந்தேன் இந்த உலகத்துக்கு, நான் ஜீவனை கொடுத்தது எதற்காக என்பதை காட்டினார், மக்களுக்கு அதை வெளிப்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய நோக்கம் மனிதர்கள் சத்தியத்தை கைக்கொள்ளணும். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னை விசுவாசிக்கிறீர்கள், என்னை பின்பற்றுகிறீர்கள், வருகிறீர்கள். ஆனால் ஒன்று, நான் சொன்ன வார்த்தைகளை கைக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு வாசல் திறக்கப்படும். இந்த ஆண்டு அதுக்குரிய ஆண்டு, இந்த ஆண்டு அதுக்குரிய ஆண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கு வாசலை திறந்து வைத்திருக்கின்றார். அதுக்குள்ளே நான் பிரவேசிக்கணும். நீ என்னுடைய வாசலுடைய வசனத்தை கை கொண்டபடியினால் உனக்கு நான் திறந்த வாசலை கட்டளையிடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பேசிவிட்டு நிமிர்ந்து பார்த்தார், ஒருவர் இல்லை, எல்லாரும் போயிட்டான். அப்போ ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? சிலர் இடையிலே காணாமல் போயிடுறாங்கல்ல. அப்போ அதனால் நீங்கள் இப்போ மனதாக இருக்கிறீர்களா? அவருடைய விருப்பத்தை அறிய விரும்புகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 66 முதல் 68 வரை. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். போதனை கொடுக்க வசனத்தை பேச ஆரம்பித்த உடனே அவருடைய சீசரில் அநேகர், அவரோடு நடந்தவர்கள், இருந்தவர்கள், படுத்தவர்கள், தூங்கினவர்கள், சாப்பிட்டவர்கள், எல்லாம் அனுபவித்தவர்கள், வசனம் சொன்ன உடனே பின்வாங்கிட்டார். போயிட்டாங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். இந்த 12 அப்படியே இருந்தாங்க. இந்த 12 பார்த்து சொன்னார், வசனம் பேசின உடனே எல்லாம் போயிட்டாங்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த வேத வாக்கியங்களை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் கை கொள்ளும் போது வாசலை திறந்து உள்ளே விட்டுருவார். உள்ளே போய் நம்ம எல்லாவற்றையும் அனுபவிக்க போகிறோம், சுதந்திரிக்க போகிறோம். அதுக்கு பேதுரு என்ன சொன்னார்? அடுத்த வாசங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறேன். நீர் சொல்கிற வார்த்தை ஜீவனுள்ள தேசத்திற்கு எங்களை கொண்டு போவதற்காக, ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. எங்கே போவோம்? ஏன் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்? புதிய ஜீவன் வசனம் இங்கே இருக்கிறது. அந்த வீடு வசனமாகிய பில்லரில் நிற்கிறது.
தீமோத்தேயுவே, அந்த வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ கவனி என்று சொன்னார். அப்படி இந்த வருடத்தின் ஆரம்பம் 1 மணி நேரம் தான் ஆயிருக்கு. நேரத்தில் கர்த்தர் தருகிற ஆலோசனை என்றால் திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன். உனக்காக திறக்கப்பட்ட வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று அவர் சொல்லுகின்றார். நீண்ட நாட்களாய் கண்ணீர் விடுகிறோமா, நீண்ட நாட்களாய் புலம்புகின்றோமா? ஆண்டவராய் தேவன் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி இருக்கிறேன், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தைரியமா இருப்பீர்களாக. அந்த வாசலுக்குள்ளே நாம் பிரவேசிப்போம். வரக்கூடிய ஆண்டிலே இதே மாதிரி நாட்களில் நாம் இவர்களை உணர்ந்தவர்களாக இருப்போம். கடந்த ஆண்டிலே கர்த்தர் சொன்னார், வசனம் குறித்து வைத்திருந்தேன், தேவனுக்கு மகிமை, அதாவது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் இது என்று சொல்லியிருந்தார். என்னுடையவர்களை, அது என்னுடையவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ மதத்தில் மட்டுமல்ல, சபைக்குள் மட்டுமல்ல, அது எல்லா இடத்திலும் இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் அவரால் குறிக்கப்பட்ட தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறாங்க. பவுல் சொல்லியிருக்கிறார், அவர் சேவானை கொலை செய்ய எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ணி சிறையில் அடைத்த மனுஷன் தான். ஆனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராகத்தான் இருந்தார். சபை வரும்போது சந்தித்தார் ஆண்டவர். அதுபடி அவர் வாழ்க்கையில ஊழியத்தில் அதெல்லாம் உணர்ந்தார். சேவானை கொலை செய்ததற்குரிய காரியங்களை இப்படி நான் அனுபவிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் கடந்த ஆண்டிலும் கர்த்தர் அநேக தம்முடைய பிள்ளைகளை 5-6 குடும்ப ஊழியர்கள் குடும்பங்களை தம்முடையவர்களை இந்த ஒரே சரீரத்தில் இணைத்திருக்கிறார். பல பாகங்களிலும் இருந்து இந்த நேற்று போன வருடம் மட்டுமல்ல, இந்த வருடத்தில் இருந்து என்று கர்த்தர் சொன்னார். இந்த வருடத்திலிருந்து தொடரும், இந்த வருஷத்திலிருந்து தொடர்ந்து தொடரும். ஆனபடியினால் இப்போ சொல்லியிருக்கிற காரியம் என்ன? கொஞ்ச நேரம் திறந்துட்டு பூட்டுறதுக்கு இல்லை, வாழ்க்கை முழுவதுக்கு அந்த வாசலை திறந்து வைத்து அதற்குள்ளே நாம் பிரவேசித்து அங்கே வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள. அந்த தாய் வீடா இருந்தாலும் நமக்காக எல்லாங்க வச்சிருக்காங்க, பிள்ளை வருதுன்னு சொல்லி. ஆனா வாசல் திறக்கலன்னா வாசல் பக்கம் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். நம்மெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? எல்லாரும் அதற்காகத்தான் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக திறந்த வாசலை வைக்கிறேன். உன்னை யார் என்று நீ அறிய மாட்டாய், நான் அறிவேன். ஆனபடினால் அந்த வாசலை நான் திறந்து காட்டுகிறேன். ஆனபடினால் அன்பானவர்களே, ஒரு மனிதன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கும் போது எல்லாமே நல்ல விதைதான். 4 வகையான நிலத்தில் விழுந்தது. வசனங்கள் அறிவிக்கப்படும் போது காது விருத்த சேதனமுள்ள காது இல்லாவிட்டால் அது வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல போயிடும் இல்லையா? வீடு விசாரக்குள்ள ஒன்றும் இருக்காது. என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன கேட்டது, பைபிள் எத்தனையோ அதிகாரங்கள் படித்தாலும் சரி, மூடி வச்ச பிறகு என்ன படிச்சேன்னு தெரியாது இல்லையா? இதெல்லாம் வழியருகே விதைக்கப்பட்ட விதமாய். ஆனா அதுல ஒரு நிலம் மட்டும் நல்ல நிலமாயிருந்தது என்று இருக்கு. அவர்கள் அந்த வசனத்தை, அந்த விதையை அதை உட்கொண்டு நன்மையும் சமயமான இதயத்திலே பேணி பாதுகாத்து பலன் கொடுத்தார்கள். வசனம் ரொம்ப முக்கியம், வசனம்தான் முக்கியம். ஆனபடினால் அதுதான் நமக்கு தடைகளை நீக்குகிறதும் தேவாசீர்வாதத்தை பெற வைக்கிறதும் அதுதான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றபடினாலே தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46வது வாக்கியத்தை நாம் வாசிக்கும் போது, அதாவது கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? தேவனுக்கு மகிமை. இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி பூமிக்கு மேலே அஸ்திபாரம் இல்லாமல் கட்டுகிற வீடை போல, அது என்னைக்காவது ஒரு புயல் வந்து மோதினா ஒன்று இல்லாமல் அழிந்து போகுது.
ரொம்ப நாள் பிரகாசிக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. அடிப்படை வசனம். அல்லேலூயா. பில்லர் வாழ்க்கை அந்த பில்லரில் நிற்கணும். வசனத்தில் நின்றால் அது என்றும் சேதமாகாது. இப்படிப்பட்டவரை பற்றி தான் சொல்லுகின்றார். நான் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள் பின்னால் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே என்கிற கூட்டம் உலகத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தால் நம்முடைய அருமையான சகோதரர் வெளிநாட்டிலிருந்து வந்தார். அங்கே என்ன சபை இல்லையே, என்ன பண்ணுறீங்க? அங்கே பல இடத்துல வர்றவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெப கூட்டம் பண்ணுறோம். அவ்வளோதான், அதான் செய்வாங்க. அங்கே என்ன ஆண்டவரே 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 அது செய்யுது கேட்குறேன். பிரயோஜனமே இல்லை. தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அப்படினால் தீமோத்தேயுவே அந்த வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை சரியாக தெரிந்து கொள் என்று சொல்லி எழுதினார். தேவனுடைய வீடு என்றால் அதுதான். அது எப்படி என்று அப்படிப்பட்ட நிலையில் பிடிப்பில்லாதவர்கள் இருந்தால் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு சரியான விளக்கங்களை தருவேன். நானும் பல இடங்களில் போய் அனுபவங்களை பார்த்தோம் தானே. என்னுடைய ஒரே எண்ணம் என்ன என்றால், இந்த வாழ்க்கை பூஜ்யம், இனி வாழப்போகிறதான் நிஜம், அதான் நிரந்தரம். அதுக்கு என்ன வழி? அது எங்கே வழிகாட்டப்படுகின்றது? பாட்டு பிரசங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க, தேவனுக்கு மகிமை. அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளை கவனியுங்கள். நல்ல நிலமாக நம்முடைய இருதயம் இருக்கட்டும். இந்த இருதயத்தில் தேவ வார்த்தை விழுந்தவுடனே அது நன்மை செம்மையான இருதயத்தில் பேணி பாதுகாத்து கொள்ளணும். பாதுகாத்து கொண்டால் அது நல்ல நிலம் அதிகமான விளைச்சலை கொடுக்கும், அதில் அதிக பலன் உண்டாகும். இல்லாவிட்டால் அப்படித்தான் அது இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த ஒரு வசனத்தை படிங்க பார்ப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. வசனம் விதைக்கப்படுகின்றது. ஆனால் அந்த வசனம் விதைக்கப்படும் போது, அதாவது அந்த வார்த்தை அந்த விழுகிற இடம் எப்படி இருக்கணுமா, அந்த வார்த்தை என்றால் என்ன என்கிறதை நாம் பார்க்கும்போது, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இந்த உவமையை சொல்லி வரும்போது இதை சொல்லுகின்றார். வசனம், விதை என்று சொன்னால் வசனம். விதைக்கிறவன் 4 வகையான நிலத்தில் விதை விளைகின்றது. அந்த விதை கர்த்தருடைய வார்த்தை. அந்த விதைக்கிறவன் கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறான். அது எங்கே விளையணும்? நல்ல நிலத்தில் விளையணும். அந்த இருதயம் எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை அப்படியே நன்மையும் செம்மையுமான இருதயத்தில் பேணி பாதுகாத்து மிகுந்த பலனை கொடுக்கிறான். இந்த வருஷத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனத்தை நன்மையும் செம்மையுமான இருதயத்தில் பதித்து நாம் இத்தனை பேரும் அந்த சத்தியத்துக்கு தூண் ஆதாரமாக இருக்கிற சபையிலே நாம் நிலை நிற்கிறோம். ஆனபடினால் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்மை பார்த்து கர்த்தர் இன்று சொல்லுகின்றார், உனக்கு திறந்த வாசலை கட்டளையிடுகிறேன். திறந்த வாசலை கட்டளையிடுகின்றேன். இதுவரைக்கு அடைத்திருந்த உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது போல இருந்த, இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வீக நன்மைகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்த காரியம் மாறும். வித்தியாசமாக அவனுடைய அனுபவங்கள் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஏழைகள் மட்டுமல்ல, ஆண்டவர் செய்கிற கிரியைகளை ஒரு பெரிய மனிதன் கேட்டுக்கொண்டே இருந்தான், கவனித்து கொண்டே இருந்தான்.
அவர் ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார், அவர் தொட்டவங்க எல்லாம் சோமாயிடுறாங்க, நிழல் போட்டு சோமாயிடுறாங்க, இப்படியெல்லாம் சொல்ல கேட்டுட்டு அவருக்கு வர முடியாது. அவர் பெரிய அலுவலகத்தில் இருக்கிறார், அவர் 100க்கு அதிபதி என்று அவருக்கு ஒரு பேருக்கு அதிபதி, பெரிய ஆள். ஆனபடினால ஒரு நாள் அவருடைய வேலைக்காரன் சோமில்லாமல் போயிட்டான், ரொம்ப மரண அவஸ்தையில் இருக்கிறான். அப்போ தான் இவருக்கு வந்து இந்த தேவன் கடவுள் அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு எதிரே போய், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் திமிராத்தில் படுத்திருக்கிறான், ஏதாவது நீர் உதவி செய் என்று கேட்டான். ஆண்டவர் இவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் இல்லவா, இவன் கர்த்தருடைய வார்த்தையை, கேள்விப்பட்ட வார்த்தைகளை நம்பி அது நன்மை சமயமான இடத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் அங்கே அவன் வர முடியாது, நேரம் இல்லை அவன். இப்படி அவன் இருக்கின்ற போது ஆண்டவரை தேடி சென்றான். சொன்ன போது அங்கே ஆண்டவரத்தில் கேட்டான். கர்த்தர் சொன்ன, நான் வர்றேன் வந்து, ஏன்னா அவன் அந்த விசுவாசமுள்ள மனிதன் என்று அவருக்கு தெரியும், ஆவியில் தெரியும் அல்லவா, அதை நான் வருகிறேன். அவன் என்ன சொன்னான் பாருங்க, ஆண்டவரே நீ என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரம் இல்லை, நான் தகுதி அல்ல, ஏன்னா பெரிய ஆள் அவன் தகுதி. அப்புறம் சொல்கிறான், அதாவது நான் வர, நீர் என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை. என்ன சொல்லலாம், ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம பார்த்தீங்களா? கேள்விப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை, அப்படித்தானா பைபிள், அப்படித்தானா கர்த்தர் சொன்னது சரிதானா, அப்படித்தான் இருக்குதா இல்லையா, வேற மாற்று உபதேசமா? கர்த்தருடைய வார்த்தை. விதை என்ன? பலிபீடத்தில் நின்று விதைக்கிற விதை என்ன? கர்த்தருடைய வார்த்தை. முதலே சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை என்று கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தை. 10 நாளைக்கு முன்னால் கர்த்தர் சொன்னார், வரப்போகிற ஆண்டு இப்படி என்று சொன்னார். அதற்கு வசனமும் காண்பித்தார். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால அந்த பிரதல்பியா சபை ஆண்டவர் மெச்சிக்கொண்டு, ஒரு இடத்தில் அவனுக்கு கொஞ்சம் பலன், ரொம்ப பலன் இல்லை, அப்படி இருந்தும் நீ என்னுடைய நாமத்தை மறுதலிக்கலையே, எத்தனை சந்தர்ப்பங்கள் உனக்கு பயமுறுத்தலையில், எத்தனை சூழலைகள் என்னெல்லாம் வந்து மறுதலிக்கலையே என்று சொல்லுகின்றார். எத்தனை சந்தர்ப்பம் வந்தது, வசனத்தை நீ மீறவில்லையே, எவ்வளவு நெருக்கடி மத்தியும் பிரமாணங்களை கை கொண்டாயே, தேவனுக்கு மகிமை, அதில் எல்லாம் மாறவில்லையே, இப்படி அப்படி என்று கடவுளுக்கு ஏதாவது பதில் சாக்கு போக்கு சொல்லவில்லையே. ஆனபடி நான் உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆனபடினால் உனக்காக திறந்த வாசல், உனக்காக வாசல் திறந்திருக்கிறது. என் மேலே உள்ளே போ, உள்ளே போய் அனுபவி என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை, இந்த 100க்கு அதிபதி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்ட பிறகு ஆண்டவர் சொல்லிட்டார், சரி உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கிடவது, சோமாயிட்டு. அதே நேரத்தில் சோமாயிட்டு. வார்த்தை, வார்த்தை. இங்கே நம்மளுக்கு ஃபுல் நைட் பிரேயர் நடக்கும்போது ஒரு ஐயா ஹாஸ்பிட்டலில் மரணப்படுக்கையில் இருந்தாங்க. வீட்டில் இருந்து போகும்போது எல்லாத்தையும் வழி அனுப்பிட்டாங்க, திருப்பி வரமாட்டேன், லாஸ்ட் டைம் என்று போனார். அங்கே இருக்காங்க, ஆஸ்பத்திரியிலையும் சொல்லிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் இல்லை, படுத்த படுக்க தூக்க கிடத்த அப்படி இருக்கு. அப்போ அவங்க பிள்ளைகளும் மருமகனும் நம்ம பாஸ்டர் மெட்ராஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்க பிள்ளைகள். அப்போ அங்கே அவர்கள் இங்கே வந்திருந்தாங்க பார்க்க. அவர்கள் இப்படி ஆயிடுச்சு, என்ன சார், ஆனால் அதுக்காக அங்கே இருந்து அழுதுகிட்டு இருக்க முடியுமா? நேரு பிள்ளை இருக்க மாட்டேன். இந்த பொலைட் பிரேயர்ல இருந்தாங்க, இங்கே கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்பட்டு இங்கே ராத்திரியிலே பாடி மகிமைப்படுத்தினாங்க. அந்த சிறைச்சாலையில் இருந்தவங்க இவங்க அடித்து உதைத்துள்ள போங்கடான்னு தள்ளி விட்டதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கைதிகளாக பார்த்துட்டே இருக்கிறான் உள்ளே இருக்க. இப்போ இவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தின போது அங்கே பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு இவங்க எல்லாம் கலந்து போச்சுது. பக்கத்து கைதிகள் கட்டெல்லாம் கலந்து போய் சிறைச்சாலை கதவெல்லாம் திறந்து எல்லாம் இப்படி ஆயிட்டுன்னு தான் பேசிக்கிறேன். அதே நேரத்தில் கர்த்தரை அவர் விடுதலை ஆக்கி
அல்லேலூயா ஹalleluya அல்லேலூயா ஹalleluya அது நாம் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா ஹalleluya காலையில் போகும்போது சுகதேகியாக இருக்கிறார். அல்லேலூயா ஹalleluya ராத்திரி எல்லாரும் அப்படியே வந்துட்டாங்க. இவர் அங்கே ஹாஸ்பிட்டலில் விளையாடிட்டு இருந்திருக்கு. இவர் தூக்க கிடைக்க லாஸ்ட் டைம். அப்போ என்ன இப்படி எனக்கு விடுதலை ஆயிடுச்சு. ஸோ இருக்காரு இல்லையா வார்த்தை வசனம் வசனத்தை கை கொண்டபடியினால் லேலுயா ஹalleluya நூற்றுக்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. லேலுயா ஹalleluya லேலுயா நீர் வர நான் தகுதி இல்லை. நீர் பெரிய பங்களாவில் தான் இருந்திருப்பேன். ஆனால் அந்த ஆண்டவர் அவரை பற்றிய தன்மை என்னென்று அவன் தெரிஞ்சது. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுகிறது. அவ்வளோ ஆழமாக இருந்தது அந்த மனுஷன். எனக்கு அவ்வளோ நன்மை சுகமான இருதயம் இருந்திருக்கு. ஹalleluya ஹalleluya இருந்தான். பின்னால் அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, கொஞ்சம் கூட வாசித்து விடுங்க பார்ப்போம். மத்தேயு 8:9 வாசிக்கலாம் பார்ப்போம். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், நான் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற எனக்கு கீழே உள்ள சேவகர்கள் நிறைய உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற இப்படிப்பட்டவர் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கிறானா? என்ன இவ்வளவு பேர் பின்பற்றி வருகிறானே, அந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லையே. அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே. அவருடைய நம்பிக்கை எல்லாம் இந்த உலகத்துக்குரிய நன்மைதானே. இவருக்கு இவ்வளவு பெரிய என்னை பற்றி இவ்வளவு தெரிந்திருக்கிறான், என்னுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உண்டு தெரிஞ்சிருக்க. ஆனபடியால் வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லும் போதுங்கர்த்தாவே. ஒரு வார்த்தை சொன்னார், அந்நேரமே சுகமாகிவிட்டான். எந்நேரம் என்று கேட்டார், இந்நேரம் அதே நேரம் தான் சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ என்னுடைய வார்த்தையை கை கொண்டபடியினால் உனக்கு திறந்த வாசலை கட்டளை. உனக்கு திறந்த வாசல் என்று திறக்கிறது. இது லைவ்ல இருக்கிற தேவனுடையவர்களே கேளுங்கள், தேவனுடையவர்களே கேளுங்கள். இந்த ஆண்டு ஒரு விடுதலை கொடுக்கிற ஆண்டாக இருக்கிறது. இந்த ஆண்டு அதாவது பல வருஷமாய் திறக்காத கதவுகள் திறக்கிற ஆண்டாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரிதாக அது அவர்களை கிரியை செய்யும். இங்கே இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் தூரத்தில் இருந்தான். இங்கே இருந்து அந்த வார்த்தையை சொன்னார், அங்கேயும் கிரியை செய்து சத்தத்தை கேட்கின்ற அருமையானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா? வார்த்தை உங்களிலும் நிறைவேறட்டும். திறந்த வாசல், திறந்த வாசல். அவர் திறந்து விட்டால் ஒருவனும் பூட்ட முடியாது. கர்த்தர் அதை செய்ய போகின்றார். தேசத்திலும் அதை செய்வார். தேசத்திலும் அது நடக்கும். அதாவது அவருக்கு மிஞ்சின அதிகாரம் இல்லை. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட ஆண்டு பிறந்திருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே நாம் மறுதலிப்பு உண்டா? வசனங்களே சில குறைவான நேரத்தில் நெருக்கமான நேரத்தில் மீறிவிட்டோமா? உடனே சரி பண்ணிட்டு இந்த ஆண்டுக்குடி வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய திருச்சபையினுடைய நிலை வெளிப்பட போகின்றது. இயேசு சுவாமியை கல்லறையில் வைத்தார்கள். கல்லறையில் வைத்து ஒரு பெருங்கல்லை புரட்டி மேலே மூடியிருந்தார். வேளை வந்தபோது ஒரு தூதன் தோன்றி கல்லை புரட்டி தள்ளினார். ஆண்டவர் போயிட்டார். இப்போ கல்லறையில் ஆண்டவர் இல்லை. அதே மாதிரி
அந்த மூடல்களெல்லாம் தடைகளெல்லாம் மாறப்போகின்றது. தேவனுடைய திருச்சபை அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. தேவனுடைய திருச்சபை அவருடைய சரீரம், சரீரமாகிய சபை. அந்த சபைக்கு அவர் தலை. அப்படினால் அது எந்த பெருங்கல்லும் அடைத்து வைக்காது, அது அகற்றப்படும். பரலோகத்திலிருந்து தூதன் வருவான். சுவாமி கடைசி நேரத்தில் தேற்றுவதற்கு ஒரு தூதன் வந்தான் அல்லவா, தேற்றினான் அல்லவா. அதே போல மறைந்திருக்கிற தடைகள், மறைக்கிற பெருங்கல்கள் அகற்றப்படும். அநேக தலைகள் உருளும். அநேக தலைகள் உருளும். அதிகாரம் பறிக்கிறது மாத்திரமல்ல, தலைகள் உருளும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகின்றது. ஸ்திரீகள் தேடி சென்றார்கள், கல்லறை வெறுங்கல்லறையாயிருந்தது. கல் புரட்டப்பட்டது. இயேசு அங்கிருந்து வெளியே போய்விட்டார். தேவனுக்கு மகிமை. அப்படினால் இந்த பிரமாணத்தின்படி இந்த சரீரமாகிய இயேசுவின் சரீரம், இந்த சபை இன்றைக்கு ஒரு சிறியதாக மறைந்து இருக்கலாம், ஒரு நாள் வெளிப்படும். இந்த வருடத்திலிருந்து இதுவும் ஆரம்பிக்கின்றது. காணத்தக்கதாக அது வெளிப்பட போகின்றது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். கதவு திறக்கப்படும். தடைகளை கர்த்தர் அகற்றப் போகின்றார். தெய்வீகத்துக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை அகற்றப் போகின்றார். தேவனுக்கு விரோதமாக எழும்பிய ஒரு சக்தியுடைய பெயர்களும் இன்று இல்லை. அப்படினால் இனிமேலும் அப்படித்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தடைகளை, இதுவரைக்கும் உள்ளவைகளை எண்ணிக்கொண்டு இருக்காதபடி ஆண்டவர் தடைகளை நீக்கியிருக்கிறார், வாசலை திறந்திருக்கின்றார். அதற்கு உள்ளே போய்விட்டால் நான் அங்கே போய் எல்லாவற்றையும் அனுபவிப்பேன். யோவான் 10:9 நான் படிக்கும்போது இப்படி நாம் படிக்கின்றோம். நானே வாசல், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் நான் தான், வாசலை திறக்கிற நான் தான். முன்னாலே செல்கின்றேன், எனக்கு பின்னாலே அந்த வாசலுடைய உள்ளே வருகிறவன் உள்ளும் புறம்பும் சென்று உள்ளே உள்ள மேய்ச்சல்களை நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறதெல்லாம் அனுபவிப்பான் என்று சொல்லுகின்றார். வாசிக்கலாம். நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அநேக காரியங்களில் உங்களுக்கு விடுதலை, நமக்கு விடுதலை இல்லையா? விடுதலை உண்டாக போகிறது, விடுதலை உண்டாகும். எந்த சூழலில் நாம் மறலாமல் சோர்ந்திராமல் விட்டுவிடாமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்போம். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகின்றது? அப்படினால் ஒருவன் என் வழியாய் பின்பற்றினால், வாசிங்க, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். தேவனுக்கு மகிமை. அந்த வாசலை ஆண்டவர் திறந்து விட்டு அவர் நமக்கு முன்னாலே செல்கின்றார். நானே வாசல், ஒருவன் என்னின் வழியாக என்னை பின்பற்றி திறந்த வாசல் வழியாக உள்ளே வந்து விட்டால் அங்கே மேய்ச்சல் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாசல் திறக்காத வரைக்கும் உள்ள இருக்கிற மேய்ச்சலை நாம் காண முடியாது, அனுபவிக்கவும் முடியாது. இன்று நமக்கு தருகிற கர்த்தர் இந்த வருடத்துக்குரிய தருகிற ஆலோசனை என்னவென்றால், ஒன்று சொல்லியிருக்கின்றார். பார்வோன் அடிமைப்படுத்தியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடாமல் வழி இல்லை, விட்ட பிறகும் அவருடைய இருதயம் கடினப்பட்டு நமக்கு வேலை செய்கிறவர்கள் போய்விட்டார்களே என்று அவர்களை திருப்பி கொண்டு போக அதை தண்டிக்க படையெடுத்து வந்தான். விசேஷித்த சேனைகளை ஆயத்தப்படுத்தி, இவர்களை இப்படி விட்டுவிட்டால் நம்முடைய மதம் அழிந்து போகும், யூத மதம் அழிந்திருமே, அப்படினால் அவர்களை பயமுறுத்தணும். அது கிடையாது, சலுகை கிடையாது, உங்களுக்கு அது கிடையாது, நீங்கள் எல்லாம் அந்நிய நாட்டில் உள்ள மதம், இங்கே எல்லாம் கோயில் கட்டப்படாது, ஒன்றும் உரிமை கிடையாது என்று இருக்கும். அதைத்தான் சொல்றார். தடைகளை நீக்கி பின்பற்றி வந்த சக்திகள் சொந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது போல ஆகும். பாடினாலும் டேபிளை வச்சுட்டு
கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா என்ற கால அளவுக்குள் நான் வந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட காலம் இது. விடுதலை, தேவ ஜனங்களுக்கு விடுதலை இருக்கார்கள். தேவனுக்கு மகிமை. எவ்வளவுதான் கடினப்பட்டு அதிகாரங்களை வைத்து மிரட்டினாலும் பயமுறுத்தினாலும் உங்களுக்கு அது கிடையாது என்று சொன்னாலும் கர்த்தர் நான் வாசலை திறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே மேய்ச்சல் இருக்கிறது, அங்கே மேய்ச்சல் இருக்கு. உள்ளம் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், திருப்தியாக சாப்பிடும் ஆடுகள். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை. புதிய சில மக்களே தைரியமாயிருங்கள், 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 தைரியமாயிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வள்ளியூருக்கு நான் போயிருந்த நேற்று, அங்கே முந்தா நாள் அங்கே அந்த இடத்தினுடைய இதெல்லாம் நான் வண்டியில் போகும்போது எனக்குள்ள இதாயிடுச்சு, பிரதிபலிப்பாயிட்டு. அதில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? அந்த இடத்துல எவ்வளவு, அதான் சொன்ன இதில் நடக்கிற மணலெல்லாம் பேச ஆரம்பித்தா ஏகப்பட்டது பேசுகிறோம். அவ்வளோ சம்பவம் இங்கே நடந்திருக்கு. இல்லை, அவ்வளவு பாடுபட்ட இடம் அது. பல நெருக்கடிகள் என்ன இல்லாமல் ஆக்கிவிடும் என்று ஒரு பெரிய தலைவர், மதவாத தலைவர் சொன்னார், 40 நாள் இங்கே இதில் மீட்டிங் நடத்த போகிறேன், முடிகிறதுக்குள்ளாக இந்த இடத்தை மண்மேடு ஆக்கி விடாவிட்டால், அந்த அல்லேலூயா கூட்டத்தை இல்லாமல் ஆக்காவிட்டால் என் பேர் இன்னார் அல்ல. கர்த்தர் பெரியவர். அதனுடைய சரித்திரம் ரொம்ப பெருசு. அந்த சரித்திரத்தை முடிக்கிறதுக்குள்ளே அவர் எங்கேயோ போய் பாதாளத்தில் விழுந்து போயிட்டார். அதெல்லாம் சரித்திரம். அப்படினால் உங்களுக்கு பல இடையூறுகள் நெருக்கடிகள் இருக்குதா, குறைபாடு இருக்குதா? வாசலை திறந்திருக்கிறேன், உள்ளே மேய்ச்சல் இருக்கு என்று சொல்லுகிறார். அப்படினாலே மேய்ச்சலை கண்டடைவீர்கள். என் வழியாக உள்ளே வாருங்கள், வாசல் வழியாக உள்ளே வாருங்கள், வெளியே நின்று நீங்கள் கதற வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் திறவுகோல் உடையவர். பரலோகத்து இங்கே ஒரு தேவனுடைய பிள்ளை ரெடி ஆகி மேலே போனாங்கிறது என்ன சத்தம் உண்டாகுது? உள்ளே இருந்து என்ன சத்தம் உண்டாகிறது? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறந்து விடுங்க. யாருக்கு சொல்லுகிறார்? உள்ளே இருக்கிற தூதர்களுக்கு. உள்ளேதான் லாக் பண்ணி இருக்கு கதவை, உள்ளேதான் லாக் பண்ணி. நரகம் எப்போதும் திறந்தாங்க, பாதாளம் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது என்று யோபு சொல்லி இருக்கிறார். யோபு சொல்லி இருக்கிறார். அது திறந்த கிடைக்கு, அதுக்கு ஒன்றும் ஒரு ஆயத்தம் வேண்டாம். போய் நிறைய பத்து விழுந்துகிட்டு தான் இருக்கும். உள்ள போறதெல்லாம் அப்படி விடும், இங்கே அப்படி போக முடியாது. பரலோகம் பரலோகத்துக்கு போறதுக்கு அனுப்புறதுக்கு திறவுகளுடையவர் அங்கே இருக்கிறார். அவர் திறந்து விட்டா தான் உள்ள போக முடியும். அதான் ஏசா தீர்க்கன் எழுதுகிறார் 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், வாசிங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக இருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை, அதாவது ரெடி ஆகி அவர்கள் ஆவி ஆத்மா பிரிந்து பரலோகத்துக்கு போகிறார்கள் என்றால் அங்கே சத்தம் உண்டாயிருது. சத்தியத்தை கை கொண்டு விட்டு வருகிறான் என்னுடைய மகன் வருகிறான், கதவு திறந்து விடுங்க. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறந்து விடுங்க. கீ அங்கேதானே இருக்குது. எல்லா கீயும் அவருடைய கையில தான் இருக்கு. அவர் திறக்காத வரைக்கும் மனுஷன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள். இதான் இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிற கர்த்தருடைய வார்த்தை. கதவை திறப்பேன், திறந்திருக்கிறேன். அவர்களுக்காக கதவு திறக்கப்படும், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும், பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொள்ள குறைபாடுகள் தடை இருந்தால் மாற்றிக்கொண்டு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கர்த்தர் அதுதானே சொல்கிறாரு, நானும் மன்னிக்கிறேன், இனி பாவம் செய்யாதுன்னு தானே சொன்னார். பாவம் செய்வர்களை தண்டித்து போடல. தேவனுக்கு மகிமை. அப்படினால் இப்பொழுது கேட்குற வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் சொன்னார், மற்ற 5 சபைகளுடைய குறைபாடுகளை சொன்னார். சீக்கிரமாய் மனம் திரும்பிவிடு என்று சொன்னார்.
அல்லேலூயா. இந்த சபைக்கு சொன்னார், உன்னுடைய நற்கிரிகளை கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கொஞ்சம் மூல பலன் இருந்தோம், பல நெருக்கத்தில் இருந்தோம், என்னை மறுதலிக்கலே, என்னுடைய வசனத்தை விட்டுவிடவில்லை, கை கொண்டாயே. ஆனபடியினால் என்ன நீடிக்க விட மாட்டேன், வாசலை திறந்துட்டேன். உள்ளே பிறந்து மேய்ச்சலை கண்டிட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், நெருக்கமெல்லாம் மாறிடும். நீ அழுது கொண்டேராய், இனி நீ அழுது கொண்டேராய். துக்க நாட்கள் முடிகின்றது என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவ சுதந்திரம் அழைத்து கொண்டு வந்த நமக்கு அவர் தருகிற ஆலோசனை இது. மனதில் வைத்துக் கொள்வோம், எதிர்பார்ப்போம், பெற்றுக்கொள்ள நாம் நம்மை ஆயத்தப்பட்டுக் கொள்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.